ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த இடத்திலே வருவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கும் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பான போதகர் சொன்னது போல அவர் அநேக முறை அழைத்தது உண்டு, ஆனால் தற்பொழுது அதற்கான நேரமாக கிடைத்திருக்கிறது. உண்மையாகவே அவரை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கடந்த நாட்களிலே அவர் அழைத்த போது ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே போய் காத்திருந்தேன். என்ன நான் பேச வேண்டும்? நான் பொதுவாக அநேக நேரம் அமர்ந்திருப்பது கிடையாது. ஆனால் அவர் அழைத்த பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டானது. என்ன நான் பேச வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? திருச்சபையிலே தூய்மையை குறித்து பேச வேண்டும், அங்கே விடுதலைக்காக பேச வேண்டும், ஒரு எழுப்புதலை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் நான் கேட்டேன் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு திருச்சபை ஆட்கள் சற்று குறைவாகத்தான் இருப்பார்கள், ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருக்குமே. காரணம், நான் அநேக திருச்சபைகளிலே இது போன்ற வார்த்தைகளை பேசுவது சற்று ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள். காரணம், நான் பாரம்பரிய திருச்சபையிலே வளர்க்கப்பட்டபடியினாலே பாரம்பரிய திருச்சபையிலே அநேக தொடர்புகள் எனக்கு உண்டு, அநேக ஊழியக்காரர்களை தெரியும். நான் அழைக்கப்படுவது அதிகமாய் அழைக்கப்படுவது பாரம்பரிய திருச்சபைகள். ஆனால் நான் அங்கே வல்லமையோடு பயன்படுத்தப்படுவேன் என்று கேட்டால் சற்று குறைவுதான். ஆனால் இந்த வார்த்தைகளை அங்கே பேசி இருக்கிறேன், ஆனால் ஆழமாய் பேச முடியாது. ஆனால் இங்கே பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், நான் எப்படி பேசுவது? அவர் சொன்னார், நீ பேசியாக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நான் இங்கே அழைக்கப்பட்ட பிற்பாடுதான் தெரியும், இங்கே சபை நாள் விழாவும் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் திட்டம் இல்லாம கொடுக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் திட்டத்தோட கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் சபையை விரிவாக்க விரும்புகிறேன், சபையை நிரப்ப விரும்புகிறேன் என்று சொன்னார். அவர் சொல்லி 4 நாட்கள் ஆகிறது. நான் அவரிடத்தில் இன்னும் கேட்கல. இங்க வந்த பிற்பாடு தான் தெரியும் சபை எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்பட போகிறது என்று சொல்லி. ஒருவர் வாசிக்கிறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் அதன் 36வது வேத வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தலைவணங்கி ஜெபம் நேரிடுவோம். நாள்தோறும் புது புது வார்த்தைகளினால் எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, மகிழ்வான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் என் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறீர், எதை பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர், அதை அடியன் மூலமாக நீர் பேசுவீராக. கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அடியானை மறைத்து என் தேவன் வெளிப்படுவீராக. என் கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு பேசுவீராக. மீட்பர் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேளும் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. பாருங்கள், எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு என்று சொல்லியும் இயேசுக்கு பிற்பாடாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியும் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இதிலே உண்டு. காரணம்,
அழைக்கப்பட்டவர்கள் அநேகம்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலராகவே காணப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பாரம்பரியத்தின் கீழாக பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி வளர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு பின்னதாக வருகிறார்கள். இப்படி வருகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். இன்னும் பாருங்கள், சிலர் வேதனையின் மத்தியிலே, சில பாடுகளின் மத்தியிலே, சில நெருக்கங்களின் மத்தியிலே இனி வாழ்வு கிடையாது என்று சொல்லுகிற சூழ்நிலை வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து வருகிற மீட்பை பெற்ற பிற்பாடு கிறிஸ்துவுக்குள்ளதாக வருகிறார்கள். இப்படியும் ஒரு சிலர் கிறிஸ்துவுக்குள்ளதாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆண்டவருடைய வேதத்தை தியானித்த பிற்பாடு நான் அதை புரிந்து கொண்டால் மாத்திரமே நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பேன் என்று சொல்லி சிலர் ஆண்டவருக்குள்ளதாக வருகிறார்கள். இதில் உண்மையாகவே யார் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறார்கள் என்று சொல்லி என்னைய கேட்டால், இந்த சூழ்நிலையின் நிமித்தமாக உருவாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே நிலை நிற்கிறார்கள். சூழ்நிலையின் நிமித்தமாக ஒருவன் மாறுகின்ற பொழுதுதான் அவனுக்கு இயேசுவை நன்றாக தெரிகிறது. ஆண்டவர் யார் என்று சொல்லி அவன் புரிந்து கொள்கிறான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவன் வருகிறானோ அதை நினைத்து பார்க்கிறான். ஆகவே தான் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உடைந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவன் விட்டு பின்மாறுவது கிடையாது. ஏனென்று சொன்னால், என்னை சூழ்நிலையில் நிமித்தமாய் உருவாக்கின ஆண்டவர் இந்த பாடுகளிலிருந்தும் என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லுகிற நம்பிக்கை அவனுக்குள்ளதாக காணப்படுகிறது. ஆண்டவர் பலரை ஏன் இக்கட்டுக்குள்ளதாக அனுமதிக்கிறார்? இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். மனிதன் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏன் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு கஷ்டங்கள் இல்லையா? அழைக்கப்பட்ட ஜனங்கள் வேதனைக்குள்ளதாக இல்லையா? பாடுகளுக்குள்ள இல்லையா? ஏன் எங்களுக்கு பாடுகள் இல்லையா? ஊழியக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லையா? நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நடத்துகிற விதம்தான் ஆச்சரியமாக காணப்படும். வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற பொழுது பின்வாங்காமல் இயேசுவுக்குள்ளாக நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்படுவோம். கடந்த நாட்களிலே நான் சென்னை பட்டணத்திலே சென்றிருந்த பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன். என்ன என்று சொன்னால், மிகுந்த ஒரு நெருக்கம் ஒரு புறத்திலே காணப்பட்டது. கஷ்டப்பட்ட ஒரு காலம் இருந்தது. சோர்வின் மத்தியிலே இருந்த பொழுது அந்த மகாபலிபுரம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே இந்த பீச்சில் நான் அப்படியே சற்று நடப்பதற்காக கடந்து சென்றேன். அது எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று சொல்லி தெரியாது. என்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோ நான் பகிர்ந்திருந்தேன். அது என்ன என்று சொன்னால், நான் நடந்து செல்கின்ற பொழுது அலையடிக்கிறது, சில விறகுகள், மரத்துண்டுகள் வருகிறது, சில குப்பைகள் ஒதுக்கப்படுகிறது. பார்த்தால் அங்கே ஒரு செருப்பு ஒன்று, ஒற்றை செருப்பு, அது புரோஜனமற்ற ஒரு செருப்பு அங்கே அலையிலே வந்து கொண்டே இருக்கிறது. நான் அதை அப்படியே கரத்தில் எடுத்து பார்த்தால் அந்த செருப்பிலே சில சிப்பி, அந்த உயிருள்ள சிப்பிகள் அதில் ஒட்டி இருக்கிறது. நிறைய அதில் உயிரோடு கூட இருந்தது. நான் அப்படியே எடுத்து பார்த்துட்டு முதல்ல தூக்கி போட்டேன். ரெண்டாவது திரும்பவும் அதை எடுத்தப்ப தான் அதில் சில காரியங்களை நான் பார்த்தேன். என்ன என்று சொன்னால், அதில் சிந்தித்து பார்த்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு செருப்பு, அது ஒரு செருப்பாக ஒருவர் வாங்கவில்லை, ஒரு ஜோடியாக வாங்கினார் இல்லையா? இந்த செருப்பு ஒரு ஜோடியாக வாங்கப்பட்டது. இந்த செருப்பு அந்த போட்டிருந்த நபருடைய ஒன்றே அவருடைய சூழ்நிலை நிமித்தமா அதுல மிஸ் ஆகி கூட கடல்ல போயிருக்கலாம், இல்லைன்னா அவர் இனி தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா இந்த செருப்பு கடல்ல கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் போனது. ஒரு செருப்பு இல்லையா? ஒரு செருப்பு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே தான் போனது. ஆனா எங்க நடந்தது? அந்த ஒரு செருப்பு தனித்து விடப்பட்ட பொழுதிலும் இத்தனை சிப்பிகள் அதில் உயிர் கொண்டு வாழ்ந்து அதில் ஒட்டி கொண்டு அந்த செருப்பு அநேகருக்கு பிரயோஜனமா மாறுச்சு இல்லையா? அந்த செருப்பு என்னோட பேசின காரியம் இதுதான். நீ தனித்து அழைக்கப்பட்டாய், உண்மைதான். இன்று அநேகர் உன் நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உன்னை இயேசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த செருப்பு எங்கூடமா பேசினது. இன்றைக்கு ஆண்டவரும் உங்களைத்தான் பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நாட்கள் கடந்தது என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். காலங்கள் கடந்து போனது என்று சொல்லி மனமடிந்து போக வேண்டாம். சபை வளர நீங்கள் காரணமாக மாற்றப்பட போகிறீர்கள். அதற்கு நீங்களே பாத்திரராய் மாற்றப்பட போகிறீர்கள். உலகத்துக்கு சாட்சியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும், ஆண்டவர் நம்மை எப்படி கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே கொண்டு வந்து இந்த சபையை எழுப்ப முடியும் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதன் 16வது வேதவசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதன் 16வது வேதவசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதன் முந்தின வேத பகுதிகளை நாம் பார்க்கிற பொழுது இவ்வாறு அங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்தது என்பது முக்கியமல்ல. நாம் ஆண்டவரை அறிவதற்கு முற்பாடு நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது இங்கே முக்கியமல்ல. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அவர் நம்மை பிரித்தெடுத்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நினைக்கலாம், நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று சொல்கிற சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வேதத்தின் ஊடாக நாம் பார்க்கிற பொழுது பரிசுத்தம் என்று சொல்லப்படுவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு மாதிரியாக காண்பிப்பது. நம்முடைய பேச்சிலே ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். பிறரை நாம் எப்படி ஆளுகை செய்கிறோம், பிறரை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதிலே ஒரு மாற்றம் இருக்கப்பட வேண்டும். நாம் பிறரோடு எப்படி பேசுகிறோம், பிறரை எப்படி நாம் வழிநடத்துகிறோம், நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிறர் ஒருவர் பார்த்தால் அவர் சொல்ல வேண்டும், இவர் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி சொல்ல வேண்டும். இவன் இந்த திருச்சபைக்கு போகிறவன், ஆகவே இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி சொல்ல வேண்டும். இவன் இந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறவர், அவளாக அவர்களை வழிநடத்துகிறார்கள். இயேசு இவனுக்குள் இவளுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சாட்சியம் தானாக சொல்லப்பட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் வெளிப்பாடாக உங்கள் நடக்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும். ஒருவன் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவன் தூய்மையானவன் அல்ல. ஒருவன் விபச்சாரம் செய்யவில்லை என்று சொல்லி அவன் தூய்மையானவன் அல்ல. மாறாக வேதம் சொல்லுகிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் என்னை காண்பீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதன்படியாகவே தான் நம்மை காண்பிக்க முடியும். அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மை பிறருக்கு காண்பிக்க முடியும். அதன் மூலமாகத்தான் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். இப்படித்தான் அநேகரை நீங்கள் எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராகவே இருங்கள் என்று சொல்லி, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராகவே இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்த பொழுது அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராயும் சகலவிதமான யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி, அவர் மீட்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி, இது என்ன அடையாளம் தெரியுமா? இயேசுவை போல வாழ வேண்டும், தூய்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற, தனித்து பிரித்து அழைக்கப்பட்ட உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்கின்ற காரியம் இதுதான். நீங்களும் இயேசுவை போலவே நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும். இயேசுவை போலவே ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பிறருக்கு நன்மை செய்கிறவராக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது எழுப்புதலின் ஒரு காலமாய் இருக்கிறபடியினாலே நாம் சும்மாக வாழ்ந்தால் இங்கே எழுப்புதல் வராது. நாம் நார்மலாக இருந்தால் எழுப்புதல் வராது. நாம் எதையாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை இயேசுவுக்காய் செய்ய வேண்டும். இயேசு நம்மை எப்பொழுதும் பார்க்கிறார் என்று சொல்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்திலே எழுப்புதல் உண்டாகும். அப்பொழுதுதான் தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாவதை நாம் உணர முடியும். நாம் சாதாரண மனிதர்களைப் போல ஆலயத்துக்கு போய் திரும்ப இல்லத்துக்கே வந்து இருந்தால் எழுப்புதல் உண்டாகாது. பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நம்மை குறித்து பிறர் சொல்ல வேண்டும், இவன் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி, கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி அவர்கள் தானாக அறிக்கை செய்வதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எழுப்புதல் தானாக உருவாக முடியும். பாருங்கள், நான் ஒரு நாள் என்னுடைய 2 வீலர்ல போய்கொண்டிருக்கும் போ ஒரு நபர் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் அப்படியே கை காட்டுறாரு.
லிப்டுக்காக. அப்போ அந்த நபர் நிறுத்தலை. பின்னாடி போன நான் என்ன செஞ்சேன், அவரை பைக்கில் ஏற்றிட்டு இப்படியே போகிறேன். அவர் உடனே பார்த்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எந்த சர்ச்சில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, பிரதர் நீங்கள் எந்த சர்ச்சில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் அப்போ கேட்டேன், அப்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கிறீங்க, ஒரு ஊழியக்காரன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 24 கேட்ட ஒரு கேள்வி. இது என்ன தெரிகிறது தெரியுமா, நம்முடைய நற்கிரியைகள் அங்கே வெளிப்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு காரியம் தான் அவரை செஞ்சது. ஒருவர் கை காட்டினர் நிறுத்தல, பின்னாடி போன நான் அவரை ஏத்திட்டு போறேன். ஒரு வயசான நபரை கேட்ட ஒரு காரியம். இது போல் பல ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, ஒரு நாள் இதே போல ரொம்ப சோர்ந்து போய் பைக்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நபர் என்னுடைய பைக்ல ஏறினார். ஒரு வயசான ஒரு தாத்தா. அவர் ஏறின உடனே என்ன கேட்டார், என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு சோர்வு உண்டு, காரணம் பல நெருக்கடி இருந்தபடினால சோர்ந்திருந்தப்போ அவர் கேட்டார், என்ன செய்றீங்க. நான் சொன்னேன், இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீங்கள் லட்சத்தில் ஒருவராய் தெரிகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் லட்சத்தில் ஒருவராய் தெரியுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட என்ன அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆண்டவர் என்னை அப்படி பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கிறார், நான் அப்படித்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது என்ன தெரியுமா, ஒரு அடையாளம். ஒரு ஆண்டவரோடு இருக்கிற பொழுது நம்முடைய செய்கைகள் பிறரை தானாக சொல்ல வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அது ஒரு சாட்சியா மாறும். நாம போய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லணும், இவன் இயேசுவின் பிள்ளை, இவன் இயேசுவின் ஊழியக்காரன் என்று சொல்லி, இயேசுவின் பணிவிடைக்காரன் என்று சொல்லி தானாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்திலே மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். இயேசு இந்த பரிசுத்தத்துக்கு அடையாளமாக ஒரு காரியம் செய்தார்கள். யோவான் 5வது அதிகாரம் அதன் பகுதிகளிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே பெதஸ்தா பட்டணத்தை குறித்தும் அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 38 வருடமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதன். அங்கே இயேசு வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் இல்லையா, இவ்வளமாக இந்த குளத்தண்டையிலே ஒரு தேவதூதன் வருவான். அவர் என்றைக்கு வந்து அந்த குளத்தை கலக்குகிறானோ அப்பொழுது யார் முதல்ல இறங்குகிறார்களோ அவருக்கு வியாதி சுகமாகும். எனக்கு எழும்பி போறதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னப்போ இயேசு சொன்னார், நீ எழும்பி நட என்று சொல்லி, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்ன பிற்பாடு ஒரு வார்த்தையை சொன்னார்களே. என்ன சொன்னார் கடைசியாக 14வது வேதவசனத்திலே அவர் சொன்னார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இல்லையா, என்ன சொன்னார் தெரியுமா, இனி பாவம் செய்யாத. காரணம் என்ன தெரியுமா, இந்த அநேகர் சூழ்நிலை நிமித்தமாக திருப்பப்பட்ட பிற்பாடும் பழைய வாழ்க்கைக்குள்ளதாக போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் திருப்புதலுக்கு நேராக வந்த பிற்பாடு நமக்குள் பாவம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார், நீ இனி பாவம் செய்யாத, அதிக கேடானதொன்று வராதபடிக்கு நீ இனி தெரிஞ்சு பாவம் செய்யாத என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், அதுவரைக்கும் அவன் எப்படி இருந்தான் என்று சொல்லி இயேசு நன்றாக அறிந்திருக்கிறார். அவனுடைய வியாதிக்கு முக்கிய காரணமே இந்த பாவமாகத்தான் இருந்திருக்கிறது. அங்கே பாவத்தை மன்னிக்கப்பட்ட பிற்பாடு அவன் விடுதலையாகிறான். இனி நீ பாவம் செய்யாத, இனி நீ தப்பு செய்யாத, இனி நீ எனக்கு சாட்சியா வாழு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் இயேசு சொல்லி விடுகிறார். இன்று நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்ல விரும்புகின்ற முக்கியமான காரணம் இதுதான், முக்கியமான காரியம் இதுதான். நீங்க இனி பாவம் செய்யாதீங்க. உங்க கண்கள் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும், உங்கள் செயல்கள் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும், உங்கள் கைகள் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும், உங்கள் நடக்கைகள் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், நான் இந்த தப்பை செய்யக்கூடாது என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிற பொழுது அநேக காரியங்களை விட்டு நாம் வெளியே வர முடியும், அநேக காரியங்களை விட்டு நம்மை திருப்பிக் கொள்ள முடியும். அந்த திருப்புதல் நம்முடைய வாழ்க்கையை உயர்வுக்கு நேராக கொண்டு செல்லும். அந்த திருப்புதல் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்வுக்கு நேராக கொண்டு செல்லும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கும் பிற ஜனங்களுக்கும் வித்தியாசம் வேண்டும், உங்களுக்கும் பிற ஜனங்களுக்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே இயேசுவோடு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் தனியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு அர்த்தம் இல்லையா? இயேசுவோடு எத்தனையோ ஜனங்கள் இருக்க விருப்பப்பட்டார்கள், வாய்ப்புகள் கிடைக்கல. நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இல்லை, இந்த உலகத்தில் பாருங்கள், உங்க கிராமத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே, சபைக்கு போகாதவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், புற ஜாதியாராக புற மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு நம்மை பிரித்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர் நம்மேல் வைத்த அன்பும் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு முன்பதாக, தெரிந்து கொண்ட இயேசுவுக்கு முன்பதாக நாம் சாட்சி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை பாருங்கள், இந்த 38 வருடமாக வியாதிப்பட்ட மனுஷன் என்ன நினைச்சிருக்கலாம் தெரியுமா? இந்த 38 வருடமாக வியாதிப்பட்ட மனுஷன் அந்த நாட்கள் என்ன நினைச்சிருக்கலாம்? இனி வாழ்க்கை முடிந்தது, இனி வாழ்க்கை அவ்வளவுதான், யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, இங்கே இருக்கிறவர்களே சுகமடைய வேண்டும் என்று சொல்லி இறங்குகிறார்களே என்று சொல்லித்தான் நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த வியாதியஸ்தன் இயேசுவை தேடி போகல, ஆனால் இயேசு வியாதியஸ்தனை தேடி வந்தார். இன்று ஆண்டவர் சொல்கின்ற காரியம் அதுதான், நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை கைவிட போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிற ஜனத்தை பார்க்க வேண்டாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். காரணம், அவர்களுக்கும் உங்களுக்கும் நடுவாக நான் வித்தியாசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது 1 பேதுரு 1வது அதிகாரம் அதன் 6 முதல் 7 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள் இவனமாக சொல்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள்ளதாக நீங்கள் இருக்கிற பொழுது, நீங்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஜெபத்திலே காத்திருந்தாலும் இந்த சோதனை உண்டு. விசுவாச பரீட்சை என்பது உங்களுக்கு உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த விலையேறப்பெற்ற விசுவாசம் அது சோதிக்கப்படும். வியாதிகள் நிமித்தம் சோதிக்கப்படலாம், கடன் பிரச்சனைகள் நிமித்தம் சோதிக்கப்படலாம், இல்லையா? பிற மனிதர்களால் நெருக்கப்பட்டு சோதிக்கப்படலாம், பிற மனிதர்களால் துன்பப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது சோதிக்கப்படலாம், என் சொந்த குடும்பத்திலே கூட நெருக்கப்பட்டு சோதிக்கப்படலாம், என்ன மனுஷன் என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளால் சோதிக்கப்படலாம். இது ஒரு விசுவாச சோதனை என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு விசுவாச சோதனை என்று வேதம் சொல்கிறது. ஏன் இவ்வளவு சோதனை வருகிறது? இந்த விசுவாசத்தை குறித்து என்ன சொல்கிறது? அது விலையேற பெற்றது என்று சொல்லி. அப்படி இருக்கிற பொழுது சோதனை வரத்தான் செய்யும். இயேசுவோடு இருக்கிற பொழுது சோதனை உண்டு, ஆனாலும் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா! சோதனை உண்டு, ஆனாலும் வெற்றி உண்டு. ஆகவே தான் விசுவாசத்திலே சோதனை உண்டு, விசுவாசத்திலே சோதனை பரீட்சை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள், விசுவாசத்தை விட்டு பின்மாறாதிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர், சூழ்நிலைகளை விலக்கி போடுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. அதை நாம் புரிந்து கொண்டாலே இந்த சோதனைகள் வருகிற பொழுது நாம் நிலையாக நிற்க முடியும். சாத்தான் ஒரு மனிதனை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சோதனை வைக்கத்தான் செய்வான். அது விசுவாச சோதனையாக காணப்படும். ஒரு வியாதி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற பொழுது அவன் ஜெப வாழ்க்கை முதலாவது முடங்கி போகிறது. ஒரு மனிதனுக்கு நெருக்கம் வருகிற பொழுதும் ஜெப வாழ்க்கை முடங்கி போகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண தேவை வருகிற பொழுது ஜெப வாழ்க்கை முடங்கி போகிறது. இப்படித்தான் சாத்தான் சோதனை வைப்பான். இப்படிப்பட்ட நெருக்கம் வருகிற பொழுது நீங்கள் காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது அதை மாற்றத்தை பார்க்க முடியும். அனுபவத்தின் வழியாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறீர்களோ அந்த நேரம் உங்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். பிரச்சனைகள் விலகி போவதை நீங்கள் பார்க்க முடியும்.
சோதனையை தாண்டி வருவதை பார்க்க முடியும். நாம் தான் வந்தோமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே காணப்படுகிற அளவிலே மாற்றத்தை காண முடியும். அதான் இந்த விசுவாச பரீட்சைகளை உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பாருங்கள், விசுவாச போராட்டத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த நெருக்கத்திலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் அதிலிருந்து மீட்டு கொண்டு வர விரும்புகிறார், விடுதலை கொடுக்க விரும்புகிறார், பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறார். ஆகவே தான் இந்த வார்த்தைகளை இன்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்தும் ஆண்டவர் இதைத்தான் சொன்னார் இல்லையா? உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவது. மார்க்கு 5:25 முதல் 34 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள் இவைகளை சொல்கிறது. அந்த பெண்ணானவள் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் வஸ்திரத்தை தொட வேண்டும், அவர் வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வியாதி அதன் நிமித்தமாக நீங்க வேண்டும், இதை நான் உணர வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து கொண்டே வருகிறாள். அவள் ஓடுகிறாள், எப்படியாகிலும் அருகாமையிலே வர வேண்டும் என்று சொல்லி. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் இருக்கிற பொழுது பல பிரச்சனை அதிலே வந்திருக்கும். இந்த 12 வருடம் இந்த பெண்ணானவள் வியாதியின் நடுவிலே போராடினாள். எவ்வளவு அவமானங்கள் சந்தித்திருக்க கூடும், எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்க நேரிடும் இல்லையா? எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அவள் இயேசுவை பார்த்தால் போதும் என்று சொல்லி யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஓடுகிறாள். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அங்கிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் விடுதலை பெற்றுக் கொண்டாள். இயேசு பார்க்கிறார், என் தொங்கலை தொட்டது யார், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யார், வல்லமை புறப்பட்டதே என்று சொல்லி இயேசு பார்க்கிறார். அங்கே பின்னிட்டு பார்த்து யாரையும் காணல. ஆனா இந்த பெண்மணி ஓடோடி வந்து பணிந்து விழுந்து நான் தான் என்று சொல்லி சரணடைந்தாள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அங்கே இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவது. அந்த விசுவாசம் அவளுக்கு உறுதியாய் காணப்பட்டது. அவள் இயேசுவை கண்டால் போதும் நான் விடுதலையாவேன் என்று சொல்கிற விசுவாசம் காணப்பட்டது. பாருங்கள், அநேக நேரத்திலே நமக்கு இந்த விசுவாச பரீட்சை வருகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும். ஒரு பொருளை, சிறிய பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் சிறிய கிரயம் செலுத்தினால் போதும். நீங்காத வியாதிகள் என்று சொல்லும் பொழுது அது நம்மால் வாங்க முடியாத பொருளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அதற்காக பல கிரயத்தை நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். நாம் உபவாசிக்க வேண்டிய இடத்தில் உபவாசித்தான் ஆக வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டிய இடத்திலே போராடி ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுது தான் இந்த வெற்றியை நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் ஒரு கடையில போய் சும்மா நின்னா அந்த நபர் பொருள் நமக்கு தரமாட்டார் இல்லையா? ஒரு கடையில போய் காசு கையில இருக்கும், அதை கொடுத்து இது வேணும்னு கேட்டாதான் கிடைக்கும். சும்மா போய் நின்னா சும்மா தானே நிக்கிறான், அப்படி நிக்கட்டும்னு தான் விடுவாங்க. கூட்டத்தோடு கூட்ட போய் நின்னாலும் அது கேட்கிற பிள்ளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி பொருள் கேட்டாதான் கிடைக்கும், காசு கொடுத்தாதான் பொருள் கிடைக்கும். ஆண்டுடைய சமூகத்துல காசு முக்கியம் இல்ல, அதற்கு மாறாக ஜெபம் முக்கியம். ஆண்டுடைய நோக்கி பார்க்கிற இந்த பார்வை ரொம்ப முக்கியம். நாம் போராடி போராடி ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். அதை பெறுகிற வரைக்கும் போராட வேண்டும். இந்த ஸ்திரீயானவள் விசுவாசத்தோடு கூட ஓடினாள். விசுவாசத்தோடு கூட ஓடி ஓடி வந்து அவனுடைய சமூகத்திலே வந்து பணிந்து அவனுடைய சமூகத்தின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளாக விடுதலை பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பார்த்தார். நீ விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவது என்று சொல்லி இந்த ஆண்டவர் சொல்கின்ற காரியம் அதுதான். உங்கள் விசுவாச வாழ்க்கை நிலையாயிருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்திலே உங்கள் விசுவாசம் நிலையாயிருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கும் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஒரு மனிதனையும் தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு மனிதனையும் வெறுமனை விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு மனிதன் மேல் கண் வைத்தால் அவனை கடைசி வரையிலும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டால் கடைசி வரைக்கும் அவரை வழிநடத்தி சொல்லுகின்ற ஆண்டவர். அவர் நம்மேல் கரிசனை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் நம்மேல் அன்புள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் நம்மோடு பேச விரும்புகிற தேவன். நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்க காத்திருக்க ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் உணர முடியும். மனிதன் பலமுறை உங்களை நெருக்கினாலும், பலமுறை கேவலமாக சொன்னாலும் இயேசு பேசுவார். கவலைப்படாத, உங்கூட நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த சத்தத்தை நீங்கள் உணர முடியும். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். இயேசுவோடு நீங்க வாழுகிற பொழுது அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும். அப்பதான் எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்க நடக்க முடியும்.
எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்ங்கிற விசுவாசத்தோடு கூட நீங்க வாழ முடியும். அதற்கு அவருடைய சத்தம் கேட்பது ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே உறுதியாய் நின்று அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேச முடியும். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஒரு நாள் ஒரு மனிதன் குறைந்தது 2.5 மணி நேரம் ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டும். எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து பாருங்களேன், வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்ப்பீர்கள். இந்த சத்தம் கேட்பதை பார்க்க முடியும். கூட்டத்தோடு ஜெபிக்க முடியலன்னு கவலை வேண்டாம், தனிமையாய் ஜெபித்து பாருங்களேன். இயேசு அதிகாலையிலே எழும்பி தனித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மத்தியான வேளையிலே தனித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மாலையிலே நடுராத்திரியிலே தனித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நாம் மாதிரி வாழ்க்கையாய் வைத்திருக்க வேண்டும். இயேசுவோடு தனித்து பேசுகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசு என்கிற நாமத்தை மையப்படுத்தி பிதாவோடு உரையாட வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றிகளை காண முடியும். சத்துருவானவன் பல குடைச்சல்கள் தந்தாலும் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது ஆண்டவருடைய செயல் அல்ல, சத்துரு நம்மை சோதிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு ஆண்டவரோடு கூட இருக்கிற நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். கடந்த காலங்கள் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் பாரம்பரியத்தின் பின்னதாக வந்திருந்தால் நல்ல ஒரு ஜெப அனுபவம் இருந்திருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம், நம்முடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும். காரணம், எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் கிறிஸ்துவோடு வாழ்ந்த அனுபவம் உண்டு. கிறிஸ்தவன் என்கிற பெயர்ல வாழ்ந்த அனுபவம் அதிகம். நானும் சுமார் என்னுடைய ஆலயத்திலே, என்னுடைய சபையிலே 8 வருடம் ஆலய உதவியாளர் இல்லையா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கோயில் பிள்ளை. தென்னிந்திய திருச்சபையிலே, எங்கள் இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள திருச்சபையிலே 8 வருடம் கோயில் பிள்ளையாக இருந்த ஒரு மனிதன். 8 வருடம் இருந்தேன். ஆனால் எப்படி இருந்தேன் என்பது அது சற்று வித்தியாசமானது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இயேசுவோடு இருந்தது. ஆனால் எனக்குள்ளேயும் பாவ வாழ்க்கை இருக்கத்தான் செய்தது. ஹல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அதை கண்டித்து பேசுகிற ஆட்கள் குறைவு, கேட்கிற உணர்வுகளும் நமக்கு குறைவு. நாட்கள் சென்ற பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், இது உனக்கான இடம் இல்லை, நீ வெளியவான்னு சொன்னார். சூழ்நிலைகள் வந்த பொழுது அவர் அழைத்தார். ஆனால் வர முடியாத சூழ்நிலை. சபைக்கு நேராக இருக்கிற முதல் வீடு எங்க வீடு. சர்ச்சுக்கு பாதி இடம் நாங்க தான் கொடுத்தோம். இப்படி இருக்கிறப்போ சர்ச் வேலை நடந்துட்டு இருக்கு. இயேசு கூப்பிட்டார், நீ வா அப்படின்னு. ஒரு புறம் கோயில் பிள்ளைங்கள வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நான் தான் செய்யணும். அப்பதான் இயேசு கூப்பிட்டார், வான்னு. வர முடியுமா? சூழ்நிலை ஒரு புறம் ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இருந்தாலும் ஒரு புறத்தில் ஆண்டவருக்குன்னு ஒதுக்கிட்டே இருந்தேன். வர முடியல. திரும்பவும் 2 மாதம் கழிச்சு திரும்பவும் கூட்டார், வா நான் கொண்டுதான் வருவேன், விடமாட்டேன் அப்படின்னாரு. திரும்பவும் சூழ்நிலை, அது இன்னொரு நாள் சொல்றேன் என்ன சூழ்நிலைன்னு. அப்படியே இருந்தது. திரும்பவும் கூட்டார், வந்தே ஆகணும்னு. இல்ல ஆண்டவரை, எப்படி வர்றது, விட்டுட்டு வர முடியல, முழுசா வர முடியல. அப்படியே நாட்கள் சென்றது. அடி மேல அடிய வந்துட்டே இருந்தது. எல்லாம் நான் என்னுடைய பார்வையில போக ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் சரிதான். ஆண்டவர் கூப்பிடுறதெல்லாம் எனக்கு கேட்கும். ஆனா நான் அதை செவி கொடுக்காதவனாவே இருந்தேன். போற பாதையெல்லாம் அடி மேல அடி, எல்லா நேரத்திலையும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. திரும்ப ஆண்டவர் சொன்னார், நீ எங்க போனாலும் விட போறதில்லை, வந்தே ஆகணும்னு சொன்னார். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். வீட்டுல கடைசி பிள்ளை. ஏன்னா நான் சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, அவ சொல்லிதான் நான் கேட்கணும். வீட்டுல கடைசி பிள்ளை. மூத்தவ என்னுடைய சகோதரி, 2வது என்னுடைய சகோதரன், கடைசியாக நான். சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இல்லத்துல பாரம்பரியத்துக்கும் அவங்களுக்கு தான் தொடர்பு. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கூட்ட பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சேன். இப்ப சூழ்நிலைகள் மோசமாக ஆக கடந்த நாட்களில் முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு தான் இந்த சத்தம் அப்படியே என்னை மூட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட வருவேன்ற நம்பிக்கையோட போ, அப்பதான் உனக்கு இன்னும் நான் யாருன்றத புரியும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சத்தத்தை கேட்டிருக்கேன்ல, நான் கூப்பிட்டு இருக்கேன்ல, நீ போனார். அதுக்கு பிற்பாடு தான் இந்த மெசேஜ் சொன்ன மாதிரியே
எனக்கு இங்கே சர்ச் ஓப்பனிங் அந்த டேட் வருது அப்படின்னு சொல்லி தெரியாது, அந்த ஆண்டு விழா வருகிறது தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதை பேச சொன்னார், மாதிரியை காண்பிக்க சொன்னதெல்லாம் அவர் தெளிவாய் சொன்னார். பாருங்கள், இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தமாக இருந்த என்னைத்தான் முழுசா ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், பலர் எதிர்த்தார்கள், பலர் பல வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் எல்லா இடத்திலையும் நான் அவங்க மேல எதிர்ப்பை காண்பிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு மாதிரியை காண்பிக்க சொன்னார். அவர் போய் நீ கோவப்படுன்னு சொல்லல, நீ அவங்கள திட்டுன்னு சொல்லல, நீ சாட்சியா இரு, அது அவங்களுக்கு அவங்க பார்த்து புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். ஆகவே தான் இன்னும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார், இன்னும் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைவாய் இருக்கிறது, அதை எப்படி நான் செய்யாமல் விடுவது என்று சொல்லி, எப்படி நான் செய்யாமல் விடுவது என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே தான் அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஒரே வார்த்தைக்காக அப்படியே போராடி அப்படியே பின்னாடி போய்கொண்டே இருக்கிறேன். அதான் சொன்னேன், சோதனைகள் உண்டு, ஆனாலும் இயேசு நடத்துகிறார் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட அவர் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என்னோடு வாழ்ந்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு போனார் என்று சொல்கிற கவலை எனக்கு இல்லை. காரணம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு நல்ல ஒரு உணர்வும் எனக்குள்ள இருக்கிறது. அதை நடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அதே பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், நீங்கள் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. இங்கே பொன் விலையேற பெற்றது என்று நாம் சொல்லுகிறோம், வைரம் நிலையேற பெற்றது என்று நாம் சொல்லுகிறோம், பணத்தை நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது என்று சொல்லி. பாருங்கள், வியாதி வருகிற பொழுது இயேசுவின் கல்வாரி திருக்காட்சியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உனக்காகவே அடிக்கப்பட்டேன் என்று சொன்ன அந்த தருணத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இல்லையா? இயேசு இதைத்தான் சொன்னான், உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக காயப்படுத்தப்பட்டேன், உனக்காக நிந்தைகள் சகித்தேன், சிலுவையிலே என்னை அடித்தார்கள், அறைவதற்கு முன்பதாக என்னை சுமக்க சொன்னார்கள், என்னை வாரினால் அடிப்பித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், என்னை கேவலமான வார்த்தைகளினால் பேசினார்கள், என்னை எச்சிலினால் உமிழ்ந்து போட்டார்கள், ஆனாலும் இது எல்லாம் உனக்காக என்று சொல்லிதான் இயேசு சொன்னார். அப்படிப்பட்ட இயேசு நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மீட்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மீட்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். அந்த மீட்பு பெரிது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே பெற்ற மீட்பை நாம் விட்டு விலகக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவர்களோடு கூட இருந்திருந்தால் சத்தியத்தை நாம் இப்படி கேட்டிருக்க மாட்டோம், இல்லையா? நாம் முன்னதாக இருந்தது போல பிற மார்க்கத்தை போல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட இயேசுவை நாம் அறிந்திருக்க மாட்டோம், இல்லையா? நாம் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம், இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் இயேசுவோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக நிந்தைகள் அவமானங்கள் சகித்த இயேசுவோடு இருக்கிற நாம் அவருக்காகவே நாமும் நிந்தைகள் சகிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் வேதனைகள் அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே சோதனைகளை தாண்டிதான் விசுவாசத்திலே நிலை நின்று இயேசுவோடு நாம் வாழ முடியும். கடைசியாக வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ முதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ இன்னைக்கும் நிலைத்திருக்கும். வேத வசனம் தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும், இல்லையா? எல்லாம் முதிர்ந்து போகிறது, எல்லாம் வீழ்ந்து போகிறது, ஆனால் வேதமும் வேதத்தில் எழுதப்பட்டவைகளும் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த வேதத்தின் பகுதியிலே நான் ஒரு நிகழ்வை சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்கள், கடந்த வியாழக்கிழமை நான் ஒரு போதகரை
யதார்த்தமாக சந்தித்தேன். அவரிடத்திலே முன்னதாக பேசினது கிடையாது, நான் அநேக முறை பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்ன காரியத்தை அவருடைய சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அவர் நம்முடைய பனச்சமூடு பகுதியை சார்ந்தவர். அவர் சொல்லும் பொழுது ஒரு சாட்சி என்னை ரொம்ப நெருக்கின அல்லது என்னை ஒரு ஆச்சரியப்பட வைத்த ஒரு சாட்சி. அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு ஊழியக்காரர். பாருங்கள், ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன தெரியுமா? அவர் நல்ல தண்ணி அடிக்கக்கூடிய முன்னாடி, ரட்சிப்புக்கு முன்னாடி நண்பர்களோடு கூட பழக்கத்தில் இருந்த பொழுது அவரை கொலை செய்வதற்காக சிலர் திட்டம் தீட்டுகிறார்கள். அவரை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி அவரை ஒரு நபர் குத்துகிறார். ஆனால் குத்து அவர் மேல படல. அப்போ இதிலிருந்து அவர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறார். ஒரு போதகர் அவரை சந்திக்கிறார். அவர் பார்த்து சொன்னாராம், சகோதரரே, உங்க வாழ்க்கை இனி நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும், இயேசுவோடு வாழ வேண்டும், அவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முறை சொன்னார், அப்படியே கடந்து சென்றது. இரண்டாவது முறை பார்த்து அவருக்காக ஜெபித்தாராம். ஜெபித்து விட்டு சொன்னாராம், நீங்கள் 30 நாட்களுக்குள்ளதாக நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 30 நாட்கள் முடிகிறதுக்குள்ளதாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும், வியாதி நெருக்கப்படும் அப்படின்லாம் அவர் சொன்னாராம். நீங்கள் உங்கள் உயிருக்கே ஆபத்து என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் ஜெபித்து விட்டு சொன்னாராம். நாட்கள் சென்றது, இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. 27வது நாள் உடலெல்லாம் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, மயக்கமடைகிற ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்திருந்த பொழுது இல்லத்திலே படுத்திருக்கிறாராம். அப்பொழுது இவர் நினைத்து பார்த்தாராம், என்னவா இருக்கும்? 30 நாள் அவர் சொன்னாரே, நாட்களை எண்ணி பார்த்த பொழுது அது 27வது நாள். இந்த நபர் அப்படியே இருந்த பொழுது அவருடைய இல்லத்திலே உள்ளவர்கள் அவரை அழைத்து கொண்டு திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போனாங்களாம். அங்கே பரிசோதித்த மருத்துவர் சொன்னாராம், உங்களுடைய 2 கிட்னியும் செயலிழந்து போனது. அவர் ஒரு வாலிப சகோதரர். அந்த டைம்ல 1997 நடந்த சம்பவம். அவர் ஒரு வாலிப சகோதரர். ஆனால் உங்களுடைய இந்த கிட்னி 2ம் செயலிழந்து போயிற்று. நீங்கள் குறைந்த நாட்கள் மட்டுமே வாழ முடியும். இதில் கிட்னி நீங்கள் மாற்றி வைக்கணும்னா கூட அன்னைக்கு 16 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்களாம். பாருங்கள், இவர் அப்படியே வேற வழி இல்லாம, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. வீட்டில் வந்தப்போ இவருக்கு அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம், இயேசுவிடத்திலே வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே சிந்திக்கிறார். மீண்டும் அந்த ஊழியக்காரரை அழைத்து திரும்பவும் ஜெபிக்கிறாராம். அப்போ சொன்னாராம் அந்த ஊழியக்காரர், நான் சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போகல, இயேசு சொன்னதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் சொன்னாராம். அப்போதான் இந்த சகோதரர் கேட்டாராம், நான் மாற விரும்புறேன், நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரா, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு கடந்து சொன்னாரா. அப்ப இந்த சகோதரர்கள் ஒரு கான்பிடன்ட் உருவாகிறது. யாரோ சொல்லுகிறார்களாம், இந்த சகோதரிய பெயர் ஜோஸ், அந்த பாஸ்டருடைய பெயர். அவர் சொன்னாராம், ஜோசே, அவர் மலையாளமாகும். அவர் சொன்னாராம், ஜோசே நீ மரிக்கத்தில்லா என்று சொல்லி ஒரு சத்தம் எப்பொழுதும் கேட்கலாம், ஜோசே நீ மரிக்கத்தில்லா, நீ இறந்து போவதில்லை என்று சொல்லி ஒரு சத்தம் அவர்கள் எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறதாம். அந்த போதகர் அப்படியே தன்னை மாற்ற ஆரம்பிக்கிறார். அந்த வியாதியோடு கூட ஒரு சபையிலே 7 நாள் உபவாசம் எடுக்கிறார். எத்தனை நாள்? 7 நாள். 2 கிட்னி இல்ல, வாழ்க்கையில போராட்டம், மரித்து போகிற சூழ்நிலை. 7 நாள் உபவாசிக்கிறார். அந்த சூழ்நிலை மாறாக வருகிற பொழுது 5வது நாள் ஒரு வல்லமை அவரை மூடுகிறது, பனி போல நிரப்புகிறதாம். அவர் அதை பார்க்கிறாராம், பனியினால் நிறைக்கப்பட்டது போல இருக்கிறதை அவர் பார்த்த பொழுது அப்படியே மீண்டுமாய் அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. இனி நான் சாகப் போவதில்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அவர் அப்படியே இந்த 7 நாள் உபவாசம் முடித்து வீட்டுக்கு வருகிறார். திரும்பவும் அவர் அப்படியே இருந்த பொழுது வீட்டில் சொன்னாராம், 3 நாள் கூட நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் உபவாசிக்கிறதுக்கு போகிறாராம். அந்த உபவாசத்தில் 2வது நாள் ஒரு அம்பு அவருடைய இருதயத்திலே பாய்ந்தது போல பாய்ந்தது. அந்த அம்பு பாய்ந்த பொழுது வரங்களை அவர் பெற்றுக் கொள்கிறார். ஊழியக்காரராக தரிசனம் பெறுகிறார். அந்த 2 கிட்னியும் புதிதாக மாறினது அவருக்கு. அல்லேலூயா. வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் இன்று பாருங்கள், ஆயிரங்களுக்கு மத்தியிலே அவர் புரோஜனப்பட்டு கொண்டே இருக்கிறார். எழுப்புதலுக்காக தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் இவைகளை உங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொன்னால்,
இன்று பாருங்கள், ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல சூழ்நிலை நிமித்தமாக இந்த சபையிலே நீங்கள் வந்திருக்கலாம், இயேசுவோடு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் என தெரியுமா? அதற்கு சாட்சி உள்ளவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும். அதற்கு சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் பலரிடத்திலே உங்களை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நற்சாட்சிகள் தான் எழுப்புதலுக்காக பிரயோஜனப்படும். இந்த நற்சாட்சிகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளத்தை காண்பிக்க முடியும். நீங்கள் இயேசு சொன்னவைகளையும் செய்தவைகளையும் உங்கள் மூலமாக காண்பிக்கின்ற பொழுதுதான் சபையிலே நீங்கள் வழிதப்பி தெரிகிற மனிதர்களை நீங்கள் அழைத்து சேர்க்க முடியும். வழிதவறி செல்கின்ற மனிதர்களை சபைக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று சொன்னால் போய் அழைப்பதை விட மாதிரியாய் காண்பிப்பது ரொம்ப முக்கியம். நாம் அவர்களைப் போல நாமும் இருந்தால் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? நாம் அவர்கள் ஒன்று சொன்னால் மாறாக 4 சொன்னால் நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் என்ன? அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் கற்றுத்தந்ததுதான், நான் அமைதியாக செல்வேன் என்று சொன்னால் அங்கே ஒரு மாற்றம் உருவாகும். நம்முடைய நாவிலே அடக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் பேசுவதற்கு முன்னதாக ஒரு செகண்ட் ஆகிலும் யோசிக்க வேண்டும். எடுத்தறிஞ்சு பேசுவதை நாம் நிறுத்த வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நம்மை அவர்களுக்கு மாதிரியாக காண்பிக்க முடியும். நாம் எப்பொழுதுமே பிறருக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அதைத்தான் சொன்னார் இல்லையா? தேசத்திலே சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னார், என் நாமத்தை சொல்லி வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், சர்ப்பங்களை, இப்படி சொல்லி அவர் அனுப்பினார். அதிகாரத்தோடு தான் அனுப்பினார். என் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை அதிகாரத்தோடு வைக்க அவர் விரும்புகிறார். அதிகாரத்தோடு தான் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிற தேவன். அவர் இன்றும் நம்மத்தியிலேயும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்று நம்மத்தியிலேயும் அடையாளங்களை காண்பிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அப்படியே சில நிமிடங்கள் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் மாத்திரம் இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நம்ம கூப்பிட போறோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிற தேவன். அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா எங்கூட பேசுங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் உங்களோடு கூட காட்சிப்பட விரும்புகிறார். அவர் உங்கள் மத்தியிலே செயல்பட விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுத்தா உங்களுக்கு காட்சி அளிப்பார். நீங்கள் இடம் கொடுத்தா அவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் இடம் கொடுத்தா உங்கள் இருதயத்தில் அவர் வருவார். நீங்க இடம் கொடுத்தா உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவார். நீங்க நினைக்கலாம் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி, நீங்க நினைக்கிற காரியத்திலே கூட தவறுகள் உண்டு, அவருடைய பார்வையில இருக்கும் என்று சொன்னால் அவர் சுட்டி காட்டுவார். கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தகப்பனே என்னை ஒரு விசை சந்தேங்கப்பா, என்னை ஒரு விசை சந்தேங்க ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். என் வாலிபம் உங்களுக்காக, என்னுடைய இந்த நாட்கள் உங்களுக்காக ஆண்டவரே, இந்த வயது முதிர்ந்த காலம் உங்களுக்காக நான் உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன். தகப்பனே இயேசுவே, நீர் எங்களை மீட்ட மீட்பு விலையேற பெற்றதப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாச வரம் விலையேற பெற்றது ஆண்டவரே. நான் பரிசுத்தனாய் வாழ விரும்புகிறேன். நான் பரிசுத்த ஜீவிதம் வாழ விரும்புகிறேன். அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்லுங்க. இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என் கரத்தை பிடிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நான் அநேகருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லுங்க. நான் என்னை முன்மாதிரியாய் காண்பிக்க வேண்டும், அதற்கு என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. அப்பா எங்கூட பேசுங்க என்று சொல்லி இருதயத்தை கொடுக்கிறீங்களா? இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நம்ம சும்மா சேர்க்கல. இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நம்மை சும்மா சேர்க்கல. இந்த காலை பொழுதுல சும்மா அழைச்சிட்டு வரல. இயற்கை சூழ்நிலைகள் சாதகமாய் கொடுத்து அவர் உங்களை அழைத்து சேர்த்தார் இல்லையா? இப்போ உங்கள் மத்தியில அவர் உலாவுகிற தேவன். அவர் இப்போ உங்கள் மத்தியில உலாவுகிற தேவன். உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் இருதயத்தின் பாரங்களை குறைக்க விரும்புகிறார். இருதயத்தின் பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறார். உங்கள் கலக்கங்களை விருப்ப விரும்புகிறார். அதை மாற்ற
மாற்ற விரும்புகிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். இன்று உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். இன்று வாழ்க்கையில ஒரு கிருபை இறங்குறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கிருபையினால் நிறைக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. புது கிருபை, புது வல்லமை உங்கள் நிரப்புவதை பார்ப்பீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குறதற்காக நன்றி அப்பா. இயேசுவே, நீர் எங்களை பேசினீரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்று ஜனங்கள் மத்தியிலே வந்த ஆண்டவர் இன்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை தேவன் நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை என் தகப்பன் நிரப்புவீராக. இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. கர்த்தாவின் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி. நீர் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இன்று ஒரு வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாவதற்காக நன்றி. இயேசுவின் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது. இன்று சொன்ன தகப்பனே, உங்கள் விசுவாசத்தை அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் இரக்கமுள்ள தகப்பனப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன். நீர் மாறுகிறவர் அல்ல. நீர் மாறாத தேவன். நீ நேற்றும் நின்றும் நாளை என்றும் மாறாத தகப்பன். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ விரும்பினதை பெற்றுக்கொண்டாய். நீ போ, நீ சுத்தமானாய். இனி பாவம் செய்யாதே. எனக்கு சாட்சியாய் வாழு, எனக்கு சாட்சியாய் வாழு என்று சொல்லி என் ஆண்டவர் பேசுகிறார். அன்பு மகனே, என் அன்பு மகளே, தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ பிறருக்கு சாட்சியாய் வாழ போகிறாய். நீ பிறருக்கு சாட்சியாய் வாழ போகிறாய். உன்னை அநேகர் பார்க்க போகிறாங்க. உன்னை அநேகர் பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு ஒரு திருப்பம் உண்டாகும். இன்னைக்கு ஒரு திருப்பம் உண்டாகும். உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டு. அநேகர் சொல்லுவாங்க, நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை. நீ இந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ, நீ இந்த இடத்தில் வேதனைப்பட்டாயோ, எந்த இடத்திலே கலங்கி நின்றாயோ, அதே இடத்திலே இயேசு உன்னை உயர்த்த விரும்புகிறார். அதே இடத்திலே இயேசு உன்னை கனி கொடுக்க வைக்க விரும்புகிறார். அதே இடத்திலே இயேசு உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். இதை நீ பார்க்க போகிறாய். என் தேவன் இதை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கே ஒரு திருப்பத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை தேவன் கொடுக்கிறார். வியாதியிலே விடுதலை கொடுக்க தேவன் விரும்புகிறார். காயப்பட்ட இடத்தை காயம் கட்ட தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்தார், இன்னிலிருந்து மாற்றம் உண்டு என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கையை நான் திருப்பி போடுவேன், உன்னை கொண்டு அநேக சாட்சியங்களை உருவாக்குவேன் என்று சொல்லி, உன்னை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் சும்மா இந்த இடத்துல கூட்டி சேர்க்கல. இந்த காலை பொழுதுல ஆயிரங்களுக்கு மத்தியில பிரிச்சு எடுத்து கொண்டு வந்தாரே, உன்னை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பியை குறித்து என் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வாலிப தம்பியை குறித்து என் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாலிப தம்பி அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறான், அவனை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி. யார் என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்களை சிந்தித்து பாருங்கள். வாலிப தம்பியை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நான் பயன்படுத்தும் பொழுது தேசம் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும். இப்பொழுது இருக்கிற கவலைகளை நீ பார்க்காதே என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியிலே அவர் பேசுகிறவராகவே காணப்படுகிறார். இப்பொழுது இருக்கிற போராட்டங்களை நீங்கள் பார்க்காதீர்கள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, என் ஆண்டவர் உன்னை திருப்ப விரும்புகிறார். உனக்குள்ளே ஒரு அடிக்கடி வருகிற ஒரு பெருமையின் ஆவி, ஒரு பெருமையின் ஆவி உன்னை விட்டு விலகுகிறது, உன்னை விட்டு விலகுகிறது. ஒரு பெருமையின் ஆவி, அதை நீங்கள் நினைக்கிறீங்க, அதை
நீங்கள் நினைச்சு பாக்குறீங்க, நான் ஒருவேளை இந்த இடத்துல பெருமைப்பட்டனோன்னு சொல்லி நினைச்சு பாக்குறீங்க. இயேசு சொல்லுகிறார், அது ஒரு பிசாசின் தந்திரம். அது பிசாசுனை வலையில் வீழ்த்த வைக்கிறது. இந்த பெருமையின் ஆவி உன்னை விட்டு இப்பொழுது விலகுகிறது. சகோதரியே, இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள், அந்த ஒரு கிருபையை பெற்றுக்கொள். இனி நீ எல்லாம் நிதானித்து பேசுவாய், இனி நீ நிதானித்து நடந்து கொள்வாய், நன்மை தீமையை அறிந்து நீ நடந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் நாளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். என் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த காலை பொழுது மகிமையின் காலையாய் மாறுகிறது. இந்த காலை பொழுது மகிமையின் காலை பொழுதாய் மாறுகிறது. இந்த காலை பொழுது என் தேவனுக்கு பிரியமான காலை பொழுதாய் மாறுகிறது. அன்பு சகோதர சகோதரியே, இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஒரு மெய்யான ஒளி இறங்குவதை பார்ப்பீர்கள். ஒரு மெய்யான ஒளி இறங்குவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் இவைகளை செய்வார். இதை செய்து கொண்டே இருக்கிறார், நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை மாற்றுவேன். இந்த சபை விரிவாக்கப்படும். இந்த சபை எழுப்புதலுக்காய் பயன்படுத்தப்படும். இந்த சபையின் தியாகங்களை நான் நினைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையின் தியாகங்களை நான் நினைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிருந்து எழுப்புதல் உருவாகும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என் தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்திலே மாற்றம் உண்டாகும். சத்ருவன் கண்களை நான் முடக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சத்ருவன் கிரியைகளை நான் உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு எதிராக யார் எழும்பினாலும் நான் அதற்கு எதிராக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை பொழுது என் தேவன் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்திலே பிரகாசிக்கிற ஒளியாய் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார். ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு சகோதரி ஒரு பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஒரு சின்ன பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. இவன் எப்படி இந்த உலகத்தில் எப்படி இருப்பான், இப்பொழுது இவ்வளவு பிரச்சனை இவனுக்குள்ள இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏற்ற காலத்திலே நான் அவனை வாழ வைப்பேன். ஏற்ற காலத்திலே அவன் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். நீ நினைப்பதை பார்க்கிலோ நான் அவனை வாழ வைக்கிற தேவன். நான் கொடுக்கிற மகிமையானால் அவன் வாழ்வான் என்று சொல்லி தேவன் இந்த காலை பொழுதிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதே, உன் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். தேவன் பேசுகிறவர், தேவன் இடைபடுகிறவர், தேவன் வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில போராட்டம் என்று சொல்லி தலைந்தோம். தேவன் எங்களை பிரிச்சு கொண்டிருக்கிறீங்க, இங்க நடத்துறீங்கப்பா. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவா எங்களோடு பேசின நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுது ஒரு முறை கூட அந்த திருச்சபையின் போதக குடும்பத்தாருடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தியாகத்தோடு உபவாசித்து இந்த நாட்களை கடத்துகிறதை கர்த்தர் அறிகிறேன். ஆண்டவரின் வாழ்க்கையை உடைய வாழ்க்கையிலே சந்திப்பீராக. நீர் பேசுகிறீர், இன்னும் வல்லமை வரங்களால் தேவன் நிறைப்பீராக. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உழைக்கிறதை கர்த்தர் அறிகிறீங்க. இந்த ஊழியம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்க்கிறது மேலான நன்மைகளை காண உதவி செய்யுங்கப்பா. மேலான கிருபையினால் கர்த்தர் நிறைத்தருளுங்க. கர்த்தர் நீர் பேசுவீராக. என் ஆண்டவர் சொன்னீங்க, நான் சொல்றத சொல்லுன்னு சொல்லி ஆண்டவரை பேசினது என் தேவன் இடத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அன்று போதகர் இன்னும் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக வர இருக்கிற நாட்களில் நடைபெற இருக்கிற சபை நாள் விழாவுக்காடியின் செபிக்கிறேன் தகப்பனே. அது பிரத்யேகமாய் ஆச்சரியமாய் நடத்துங்க. அதன் தேவைகளை சந்தியுங்க. தேவைகளை கர்த்தர் சந்தியுங்க. ஆண்டவர் தேவைகளை பரிபூரணமாய் தேவன் சந்திப்பீராக. இதற்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றுவீராக. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உம்மால் நன்மை பெற்றவர்களை கொண்டு இந்த காரியங்களை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, தேவன் சொல்லி இருக்கிறீங்க, நான் செய்ய போகிற காரியங்களை உடைய ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை என்று சொல்லி இந்த சபைக்கும் அதைத்தான் தேவன் சொல்லி இருக்கிறீங்க. ஆச்சரியமாய் நடத்துவீராக, ஆச்சரியமாய் பெருக பண்ணுவீராக. இந்த காலை மகிமையின் காலையை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம்.
இப்பொழுது முற்றிலும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் கிஞ்சி மன்றாடுகிறோம். செபத்தை கிளம்பி நல்ல தகப்பனே, ஆமென். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் தீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்தம் யாவும் தீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரு. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரு. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடு சுத்த ஜோதியே ஆரோவியே. யோவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரோவியே யோவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளால் கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளால் கோலத்தை. மருளுகிறே பரிசு சபை ஒரு விஷயம் கூட ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே மனம் நொந்து மாறுள். ஆண்டவரே பரிசுத்தத்திற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்க சபை எழுப்புதல் அடைவதற்கு ஆமே. மனம் நொந்து மாறுளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. சபையை கவித்து கேட்கலாமே. மாறுளுகிறே பரிசுத்தம் நீ கேட்டால் பாம் அருள்வா கொடுக்கும் ஜோருண்டோ. வீண் கேட்டா உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கும்படியா இன்றைக்கு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஆமே. நலம் அருள்வா பொல்லாதோ கூட செய்து ஓ தேவ மகிமை ஆமென். அருள்வார் பரிசுத்த பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடு சுத்த ஜோதியே ஆரோவியே. யோவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரோவியே யோவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரோவியே யோவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அப்படி எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி தேவனோடு கூட சொல்லுங்க. ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியுங்க. ஆண்டவரே இன்றைக்கு நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் சொன்னா ஓ தேவ பிள்ளைகளே, அது நம் வாழ்க்கையிலே வரும் மாற்றம், நம் நடத்தையிலே வரும் மாற்றம். பரிசுத்தத்தில தேவன் நம்மை கொண்டு வந்து இன்னைக்கு அருமை போதகரை கொண்டு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நம் வாழ்க்கையில வருகிற மாற்றம் எப்படி இருக்கிறது? விசுவாச சோதனையில தேவ பிள்ளையே நம்ம எப்படி நிலைத்து நிற்கிறோம்? நமக்கு விரோதமாய் விசுவாச சோதனை அதிகமாய் எழும்பிக் கொண்டிருக்கும் போது அந்த விசுவாச சோதனையில நாம் எப்படி நிலை நின்று கொண்டிருக்கிறோம்? அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டாரு. ஆனாலும் சோதனையை ஜெயிக்கிற திடனை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறாரு. ஓ ஷகரா பாபா பாபா லாபா. நான்காவதாக ஆண்டவர் சொன்னா நீ வசனத்தில் நிலைத்து நிற்பாயானா, வசனத்தில் நிலைத்து நிற்பாயானா தேவ பிள்ளையே கர்த்தருடைய சத்தம் உன்னோடு பேச ஆரம்பிக்கும். சபை எழுப்புதலுக்கு நேராய் செல்ல ஆரம்பிக்கும். ஒரு புதிய மகிமையை சபை காண ஆரம்பிக்கும். ஓ
நன்றி ஆவியானவரே. அந்த மகிமையை எங்கள் ஜனங்கள் பார்க்கட்டும், எங்கள் ஜனங்கள் பார்க்கட்டும், எங்கள் சபை பார்க்கட்டும், அந்த பிரசனத்தை பார்க்கட்டும், அந்த வல்லமையை பார்க்கட்டும். தேவ மகனை கொண்டு பேசுற வார்த்தைகள் சபையில் நிறைவேறுவதாக. அந்த எழுப்புதலை எங்கள் கண்கள் காணும்படி நாங்கள் எங்கள் கண்கள் காணும்படி நாங்கள் காத்து நிற்கிறோம். காத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ரகதரமன ஷகதரவரதரவ. அந்த எழுப்புதல் எங்கள் சபையில பற்றி பிடிக்கட்டும் இப்பொழுது. உமக்கு நன்றி. வார்த்தைகளை கொடுத்த அருமை தாசருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தும். இந்த விசுவாசத்தோடு இன்னும் ஓடுவதற்கு மகனை பயன்படுத்துவீராக. வாசல்கள் திறக்கப்படட்டும். தேசத்தில் மகன் வல்லமையாய் பயன்படுத்தப்படட்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை திரும்ப பண்ணும்படிக்கு மகனை கர்த்தர் பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த இடத்தை விட்டு மகன் போகும்போது ஒரு புதிய தரிசனத்தோடு போகட்டும், ஒரு புதிய வெளிப்பாடோடு மகன் போகட்டும். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஒரு உருவாக்கி ஆண்டவரை உமக்காய் எழும்பி பிரகாசிக்க மகனை அபிஷேகிப்பீரா. கிருபைகள் பெருகட்டும், வல்லமை பெருகட்டும். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற கிருபையை கொடு. உம் நாம மகிமைப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி. உங்க கிருபை வெளிப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி. எங்க சபை பிள்ளைகளை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்து வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் நிறைவாய் கற்ற குடும்பங்களில் அற்புதங்களை செய்யும். நாங்கள் உமக்கென்று நிலை நிற்க ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் நிலை நிற்க, குமாரனாகிய இயேசுவில் நாங்கள் நிலை நிற்க, பரிசுத்த ஆவிக்குள்ள நிலை நிற்க எங்களை பலப்படுத்தும். அப்பா, பலப்படுத்தும். சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீர் மகிமைப்படும், மகிமைப்படும். உம் பாதம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.